ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் அவசரமான சமையல் கிடையாது, சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். நிதானமாக நிறுத்தி செய்கிற சமையல், சின்ன சமையல், சிம்பிளான சமையல். என் பையனை இன்னைக்கு வந்து ஈஸியான வேலையை கொடுத்துட்டான். லஞ்சுக்கும் தோசை வேணும்னு சொல்லிட்டான். ஆசையாக இருக்குது, தோசை கொண்டு போகிறேன் ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டான். நான் எப்படி தோசை ஊற்றிருக்கேன்னு பாருங்கள். நான் என்ன கிரேவி வச்சுருக்கேன் தோசைக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, நம்ம எப்படி தோசை போட்டிருக்கோன்னா சின்ன மினி தோசை. இதுலேயே வந்து மசாலா வச்சு இந்த தோசையை பரட்டி போட்டு எடுத்துட்டு நடுவில் மசாலா வச்சு அந்த தோசையும் இதோட சேர்த்து பர்கர் மாதிரி வச்சு சாப்பிடணுமா. சரி, அதனால இப்படி சுட்டாச்சா ஒரு தோசை. எப்பவும் போல் நார்மலாகவும் தோசை சுட்டாச்சு. அடுத்து இந்த தோசைக்கு என்ன சைடிஷ் மட்டும் பாருங்க. பச்சை பட்டாணி குடை மிளகாய் போட்டு கிரேவி வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து வீடியோவாகவே போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். நீங்களும் பிடிச்சிருந்தா பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. நான் முன்னாடி செஞ்சேன், திடீர்னு என் பையனுக்கும் அது சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சு. நல்லாயிருக்கும் பாருங்கள். பச்சை பட்டாணி குடை மிளகாய். அடுத்து வந்து இந்த மினி தோசையில் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க தோசையை திருப்பி போட்டுடலாம். நைட்லேருந்து சட்டி வந்து தோசை சட்டி வந்து மக்கர் பண்ணுது. நைட்டில் இருந்து தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்து நல்ல தோசையாக போட்டுருவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் காலையிலே மத்தியானத்துக்கும் ரெண்டுக்குமே. அதனால் சாப்பாடு வந்து நைட்டுக்கு வைப்பேன்னு நினைக்கிறேன். இனி அடுத்து ஒரு பிய்யாத மினி தோசை ஊற்றணும். பிஞ்சா அதுக்கும் ஏதாவது பிச்சு தான் வாயில் வைக்க போகிறோம். என்னமோ முழுசாக முழுங்க போகிற மாதிரி அதுக்கும் ஏதாவது சொல்லுவான். சரி, அதனால் இப்படி ஒரு தோசை, இப்படி ஒரு கிரேவி, இப்படியும் 2 தோசை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். பர்கர் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை அப்படியே எடுத்து சாப்பிட போகிறான் போல். ஒரு நாள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பர்கர் தோசையும் செஞ்சாச்சு. பாய்.